160 சின்ன மேக்னெட்டுங்க, 20 பெரிய மேக்னெட்டுங்க. ஓகே. அதுல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது ஒரு பாயிண்ட்டுமே நம்ம ஃபுட்ல கூடிய ரெஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ல ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் போதுங்க. அது பாட்டுட்டு மாவரைச்சு இந்த இடம் நம்மளுக்கு நல்லா மடங்கிறது தெரியுது. மேபி இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு என்னால ஷோ ஆஃப் பண்ண முடியாது. பட் இந்த அப்டமன் சைடு இருக்கு இல்லையா, அது நல்லா இதுவாகுது. இந்த இடம் நல்லா எஃபெக்டிவா இருக்கு. இந்த இடம் நல்லா தெரியுது. நான் எதுவுமே பண்ணலைங்க. என் கையை காலை வச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கேன். ஓகே, நீங்க சும்மா படுத்துட்டு மட்டும் இருந்தா போதுங்க, அது பாட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா கால் ஆடிட்டு இருக்குது. பர்டிகுலரா அந்த பீரியட்ஸ் டைம் கிராம்ஸ் அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் பாத்தீங்களா, அந்த டைம்ல இது மேல படுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இதமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதிகமா வைட்டுங்களா? செகண்ட் ஸ்பீட்ல இருக்கலாம்ல? வைங்க. போது கட் பண்ணிடுங்க. ஓகே, அப்ப கலோரிஸ் பர்ன் ஆகும், ஸ்வெட் ஆகும், வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. சிஸ்டம்ல உட்கார்றதுனால கஷ்டப்படுவீங்கல்ல, அவங்களுக்குலாம் இது ரொம்ப அப்பா இந்த இடத்துல நல்லா அழுத்தி கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த வலது கால் தான் ஏன் வலிக்குதுன்னே தெரியாது, அதுக்கு இது நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குதுங்க. இதுல நல்லா தெரியுது பாருங்க, விசிபிளா என்னால காட்ட முடியுது. இந்த பால்ஸ் இது உள்ள வரைக்கும் வந்துட்டு காலை அழுத்திட்டு போறது நல்லா தெரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த காஃப் கிட்ட கூட வருது. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஓஷியானிக் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னா நீங்க சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல கங்கா ஹாஸ்பிட்டலோட ஏ பிளாக் கேட்க்கு ஆப்போசிட்லங்க, சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்துலயே மெயின் ரோட்ல இருக்கு. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல நம்ம செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணணும், அதை பண்ணணும், பிசியோதெரபி பண்ணணும், அக்குபஞ்சர் பண்ணணும், அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ரெகுலரைஸா நம்ம அதுலயே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் இல்லாம ஒரு ப்ராடக்ட் வாங்கணுமா, லைஃப் லாங் நம்ம நல்லா இருந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க தேடிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு காட்ட போறோம். நீங்க இது வரைக்கும் எந்த சேனல்லுமே பாத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி புதுஆன ஐட்டம்ஸ் எல்லாம், ஆக்சிஜன் கொடுக்குற அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நான் இன்னைக்கு பாத்திருக்கேன். சோ நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டா இன்ட்ரோவே கொடுக்குறேங்கிறதுனால இவ்வளவு டீடைல்ஸ் சொல்றேன். சோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னங்க சார் காட்ட போறீங்க? இது எங்களோட முக்கியமான ப்ராடக்ட்டுங்க. ஓகே. இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கைகால் வலிக்கெல்லாங்க இப்ப யாரோட உதவி இல்லாம இந்த மெஷின் யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகே. முன்னெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க நம்மளுக்கு மேல முதுகுல எல்லாம் ஏறி மெரிப்பாங்க. பட் இப்ப அதெல்லாம் கிடையாதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமா, இது வந்து இந்த தம்புல மசாஜ் பண்ண மாதிரிங்க. இப்படி இந்த சிஆர்ஷூ டெக்னாலஜி தம்புல மசாஜ் பண்ண மாதிரி மசாஜ் பண்ணும். டோட்டலா 12 மசாஜ் ஹெட்ஸ் இருக்குங்க. ரைட் சைடுல 6, லெஃப்ட் சைடுல 6. ஒன்னு வலது சுழல், இன்னொன்னு இடது சுழல். ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிக்குங்க. ஓகே. டைரக்ட் பவர் சப்ளை மோஷன், வந்து ஆன்டி சர்க்குலர் மோஷன். ஆமா, இது மேல கீழே மூவ் ஆகும், சர்க்குலரா மூவ் ஆகும். அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கு, சர்க்குலர் மூவ்மெண்ட் இருக்குங்க. சில மசாஜ்ல வந்து சர்க்குலர் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்குங்க. ஓகே. இது டைரக்ட்டா நம்ம பவர் சப்ளை கொடுத்துக்குங்க. ஒரு அடாப்டரோட 12 வோல்ட் 3 ஆம்ப்ஸ்ங்க. ஓகே. இதுல 2 அடாப்டர் ப்ரொவைட் பண்றோங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாங்க. இதுக்கு வந்து பாருங்க. ஓகே. நல்லா ஹெவியா வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சிஸ்டம்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல உட்காரும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆனா நீங்க சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும் போது இதை போட்டுட்டே நம்ம வேலை செய்யலாம். இந்த மாதிரி ஹை பேக் சேர் எல்லாம் வச்சீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, ஷோல்டருக்கு கவர் ஆயிக்கும், நெக்குக்கு கவர் ஆயிக்கும். ஓகே. அப்ப இது பொசிஷன் வந்து நம்ம முதல்ல வச்ச மாதிரி, ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி தலைகளா வைக்காம இப்ப நேரா வச்சுக்குங்க. ஓ சரி சரி. அப்படியே சாஞ்சுக்குங்க. இப்ப நெக்குக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, அந்த நெக் பெயின் சிஸ்டம்ல உட்கார்றதுனால கஷ்டப்படுவீங்கல்ல, அவங்களுக்குலாம் இது ரொம்ப அப்பா இந்த இடத்துல நல்லா அழுத்தி கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மிஷின் வந்து முழங்கால் வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. முழங்காலோட சைடு பகுதிகளில மசாஜ் ஆகுது. இத இந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குது. இல்ல உங்களுக்கு இன்னும் நல்லா பிரஸ் பண்ணனும்னா நீங்க இன்னும் கூட நல்லா அழுத்தி வச்சுக்கலாம். இல்ல நார்மலா வச்சாலே நல்லா வரும். ஆமா, இது ஹியூமன் எர்கானமிக் டிசைன். இது இந்த சென்டர் ரீஜன் வந்து எப்பவுமே வந்து இது எம்டியா இருக்கும். இது வந்து எலும்புக்கு உண்டான ஸ்பேஸ். இது இந்த சைடுல வரது வந்து மசிலுக்கு உண்டான ஸ்பேஸ். இது நீங்க முதுகுக்கு வச்சாலும் கைகாலுக்கு வச்சாலும் எங்க வச்சாலும் சரி எலும்புக்கு மசாஜ் ஆகாது. மசில் தான் மசாஜ் ஆகும். நம்ம பாதத்துக்கு வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாதங்களை மேல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த குதிக்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க அந்த சைடு மசிலுக்கு இப்ப மசாஜ் கிடைக்கும். இது பாதத்துக்கு மேல வச்சீங்கன்னா, மசாஜ் பால் மேல வச்சீங்கன்னா பாதத்தோட கீழ் பகுதிக்கு மசாஜ் கிடைக்கும். இப்படி ஆமா ஆமா, ரெண்டு காலுமே இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சீங்கன்னா அடி பாதத்துக்கு நல்லா உங்களுக்கு மசாஜ் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த குதிக்கால் வலி. அதுவும் இந்த வலது கால் தான் ஏன் வலிக்குதுன்னே தெரியாது, அதுக்கு இது நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குதுங்க. சூப்பரா இருக்கு. ஓகே. ஒரு கட்ல ஒரு கார்னர்ல தான் போட்டிருப்பீங்க. அந்த செவுரு ஒட்டின மாதிரி இதை வச்சுட்டு இது சாஞ்சு படுத்தீங்கன்னா சரியா போயிடும். ஓகே. இது இப்ப காஃப்க்கும் அந்த குதிக்காலுக்கும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கு இந்த டைம். ஓகே.
நம்ம கார்லயே யூஸ் பண்ணிக்கலாங்க. அது நம்ம பார்க்கல எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லாங் டிரைவ் போகும்போது ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும் போதுங்க இந்த நம்ம அடாப்டர் ப்ரொவைட் பண்றோம். ஜஸ்ட் பிளக் இன் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். நீங்க முதுகுல வச்சு அல்ல எங்க வேணுமோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் கேப்ல இதை யூஸ் பண்ணுங்க. நல்லா மசாஜ் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹிப் கிட்ட எல்லாம் நல்லா பண்றது. இடுப்புக்கு வேணா உல்டாவா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். திருப்பி வச்சிட்டீங்கன்னா இடுப்பு ஆயிக்கும். L4 L5க்கு சூப்பரா இருக்குங்க. ஓகே, நம்ம இஷ்டம் தான் இல்லையா? இது வந்து இடுப்புக்கு நல்லா இருக்கு. இந்த ஐட்டம் வந்து ரோபோட்டிக் மசாஜர் ப்ரோங்க. ஓகே. MRP வந்து பாத்தீங்கன்னா 9490 ரூபாய் வருதுங்க. 9499. இப்போ ஆஃபர்ல நம்ம தரது வந்து 6000 ரூபாய்ங்க. 6000 ரூபாய் மட்டும். 2 வருஷம் வாரண்டிங்க. 2 வருஷம். 2 வருஷம் வாரண்டி. ஓகே. இந்த 730 நாள்ல இந்த பால் உடையறது அதெல்லாம் இந்த 730 நாள் என்ன டிஃபெக்ட் வந்துச்சாலும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ங்க. ஹேண்ட்லிங் டிஃபெக்ட்லங்க. ஓகே. இந்த பால் உடையறதுங்கிறது வந்து ஹேண்ட்லிங் டிஃபெக்ட்ங்க. ஓகே. அந்த போர்ட்லயோ சர்க்யூட்லயோ மோட்டர்லயோ வேற வயரிங்கோ வேற ஏதாவது எலக்ட்ரானிக் சிப்போ வேற ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இந்த 730 நாள் எவ்வளவு டைம் ஆச்சுனாலும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. 2 வருஷத்துக்குள்ள மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டா இருந்தா மாத்தி கொடுப்பீங்க. பட் ஹேண்ட்லிங் டிஃபெக்ட்டா இருந்தா பெய்ட் சர்வீஸ் வரும். ஓகே, பெய்ட் சர்வீஸ். ஆமா. இன் கேஸ் வந்து 1 வருஷம் வாரண்டி போகுதுன்னா 5500 வாங்க. இதுவும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. வாரண்டி வந்து 1 மாசத்துக்கு போகுதுன்னா 5000 வாங்க. அப்படியா? ஆமா. இப்போ 3 பிளான் இருக்குங்க. ஓகே. 1 மாசம் 5000 வாங்க. ஓகே. 1 வருஷம் 5500 ரூபாய். ஓகே. 2 வருஷம் வந்து 6000 வாங்க. 6000 ரூபாய். இப்போ புதுசா வந்து நம்ம COD ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் போஸ்ட் ஆபீஸ்ல. கேஷ் ஆன் டெலிவரி. ஆமா, கேஷ் ஆன் டெலிவரி. ஒரு 10% அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஐட்டம் வந்து அனுப்பிச்சிடலாங்க. பாக்கி அமௌண்ட் வந்து கேஷா பே பண்ண மாட்டீங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. வேற டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண மாதிரி நம்மட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வேற UPI ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. நெட் பேங்கிங் எல்லாம் இருக்குங்க. அதுல பே பண்ண மாதிரி நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஐட்டம் அனுப்பிச்சிட்டுருவோம். சூப்பர் சார். ரைட்டுங்க. ஆல் ஓவர் இந்தியா நம்ம கேஷ் ஆன் இது டெலிவரி வந்து ஃப்ரீங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஓகே. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் எப்படி நம்பி பே பண்றது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கறதா போடுனீங்க. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10% பே பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இது 8 பால் மசாஜருங்க. இது 8. ஆமா. இது வந்து 4500 2 வருஷம் வாரண்டிங்க. ஓகே. 4000 ரூபாய் 30 நாள் வாரண்டிங்க. ஓ, இது சூட்கேஸ் மாடல். எல்லாத்துக்குமே நீங்க அப்படி மாத்திட்டீங்களா? ஆமா. இது சூட்கேஸ் மாடலுங்க. இது நல்லா இருக்குங்க. இது 3000 ரூபாய் 30 நாள் வாரண்டிங்க. 3500 2 வருஷம் வாரண்டி. இது லேடிஸ்லாம் வந்து கேரி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லாமே ஈஸியா கேரி பண்ணிக்கலாங்க. இது 6 பாலுங்க. 6 பால். ஒரு மாடல் பேர் நீங்க ரெஃபர் பண்ணணும்ல, அதுக்காக சொல்றேன் நான். எல்லாமே வண்டர்ஃபுல் தான். ஓகே ஓகே. இது லம்பார் பேக் மசாஜருங்க. இது கார் சீட்ல போட்டு போடுற மாதிரி இந்த ஸ்ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. ஓகே. இது சேம். இது 3500 ரூபாங்க. 2 வருஷம் வாரண்டி. காருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனுமா இல்ல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சேர்ல, ஆபீஸ் சேர்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ங்க. 3500 2 வருஷம் வாரண்டிங்க. 3000 30 நாள் வாரண்டிங்க. சூப்பர்ங்க. இது வந்து நெக்குக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபார் நெக்குங்க. இந்த ஸ்ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. நீங்க கார்ல போட்டு அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு நம்ம அந்த ட்ரக்கிங்லாம் போயும்போது ஹிப்ல கட்டிட்டு போவோம்ல அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. இது 3000 ரூபாய் 2 வருஷம் வாரண்டிங்க. 2500 வீட்ல சும்மா இப்படியே வெச்சு பண்ணிக்கலாங்களா? ஆமா ஆமா. இந்த மாதிரி இதே வச்சு நம்ம முதுகுக்கு அப்படி எல்லாம் கூட இப்படியே கொண்டு வர முடியுமா? பண்ணிக்கலாம். ஓகே. வேற யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடாம நம்மளே எல்லாத்தையுமே பண்ணிக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா முதுகுக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்படி பிரஷர் கொடுத்துக்கலாம் போல. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழேனா இப்படி. ஆனா இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா தெரியுது. எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சௌகரியமா இருக்கு. சூப்பர் சூப்பர். 3000 2 வருஷம் வாரண்டிங்க. 2500 1 மாசம் வாரண்டிங்க. ஓகேங்க. ரைட்டுங்க. இப்போ பாத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா மசாஜ் பண்ணனும் அந்த மாதிரி மசாஜ் போய்க்கலாம். இந்த கொலுசு எல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல. முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா மெட்டல் இப்போ இது வந்து என்னால காட்ட முடியல. பட் நான் ஃபீல் பண்றத சொல்றேன். இதுதான் பாதம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு பால், இங்க ஒரு பால், இங்க ஒரு பால், ஒரு 6 பால்ஸ் இப்படி போய் வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்புறம் கொஞ்சம் லைட்டா இப்படி டைட்டா இப்படி புடிச்சு விடுற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்குமா? இப்போ டிஃபால்ட்டா 15 மினிட்ஸ் வருங்க. நம்ம டைம் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து இந்த செக்யூரிட்டி ஜாப், போலீஸ் ஜாப் இந்த மாதிரி நின்னுட்டே வேலை செய்யக்கூடிய யாருன்னா இருக்கீங்கன்னா தாராளமா இதை ப்ரிஃபர் பண்ணுங்க. 14999 ரூபாய். பட் இப்ப ஆஃபர் ரேட் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. 6000 ரூபாய் 30 நாள் வாரண்டி. 7000 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. இப்ப இது வந்து இந்த காஃப் வரைக்கும் ஆமா. பாதம் மட்டும் இல்லாம காஃப் வரைக்கும் வேணும். இந்த மஷின் போய்க்கலாங்க. இது நம்ம அப்படியே லேசா டில்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரீயா அப்படியே வெச்சுக்கலாம். கீழ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா அது டேப்பரா நின்னுக்குங்க. ஓகே. இது ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். ஒரு செகண்ட்ல நீங்க உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஆமாங்க சார். ஆமா. ஏன்னா இது வரைக்கும் வரது இதுல நல்லா தெரியுது பாருங்க. விசிபிளா என்னால காட்ட முடியுது. இந்த பால்ஸ் இது உள்ள வரைக்கும் வந்துட்டு காலை அழுத்திட்டு போறது நல்லா தெரியுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த காஃப் கிட்ட கூட வருது. இந்த இடத்துல உங்களுக்கு காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. நல்ல இந்த காஃப் மசில்ஸ் நல்லா அழுத்தி விடுது. சோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த கெண்டக்கால் சதைன்னு சொல்லுவாங்க. இதானே சார்? அந்த இடம் வலிக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி தட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குங்க. கால் வலி, நான் நின்னுட்டே கேமரா ஷூட் பண்றது, சமைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இது வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுது.
இது 47,500 வருதுங்க. நம்ம ஆஃபர்ல தரது வந்து 30,000 2 வருஷம் வாரண்டிங்க. 30,000 28,000 30 நாள் வாரண்டிங்க. ஓகே. ஃப்ரீ ஷிப்பிங், COD ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸ் ஒரு இப்போ நம்ம காமிச்சிருக்க எல்லாத்துக்குமே அட்வான்ஸ்ட் இது COD இருக்கு. ஆமா 30 கிலோ weight வரைக்கும் வந்து COD இருக்குங்க. எல்லாத்துக்குமே COD இருக்கு. அப்ப இதெல்லாம் 30 kg குள்ள தான் வருங்க. ஆமா ஆமா. ஓகே, நம்ம அடுத்த ப்ராடக்ட் போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? உதாரணமா ஆமா. அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த டைஸ் கிட்ட இதை அழுத்தி விடுறது எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனா இருக்குங்க. இது ஒரு சில டீ விளம்பரத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி சொன்னால் புரியாது, சுவைத்தால் தான் புரியுன்ற மாதிரி இதை அனுபவிச்சா தான் உங்களுக்கு புரியும். இது 4,000 rupeesங்க ஆஃபர் பிரைஸ். வீட்டை விட்டு என்னால வெளில போக முடியல, எனக்கு இருக்கிற டைம்ல நான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், இடம் கிடைக்காம ஒரு பொருள் வேணும்னா தாராளமா இந்த பக்கம் போலாம். குட். இது இப்ப பெடிக்யூர்னு நீங்க எந்த பார்லர் போனாலும் இந்த மாதிரி ஒரு மிஷின் தான் யூஸ் பண்றாங்க. முன்ன மாதிரி கையில எல்லாம் பண்றது இல்ல, அப்படியே பண்ணாலும் இது யூஸ் பண்றாங்க. சொல்லுங்க சார், இது உங்ககிட்ட அவைலபிளா இருக்கா? இப்போ வந்திருக்கோம். இப்படி தண்ணி காய வந்து நம்ம டப்ல ஊத்தி பாத்துல வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வச்சுப்போம். ஆமா ஆமா. இதுல நம்ம வந்து அந்த மாதிரி வேண்டியது இல்லைங்க. தண்ணி உள்ள ஊத்திட்டு ஆன் பண்ணிட்டாலே சூடாயிக்கும். அப்புறம் இது வந்து பபுள் மசாஜுங்க. தொடர்ச்சியா பபுள் வந்து பாதத்தை டச் பண்ணிட்டே இருக்கும். அது ஒரு மசாஜ் பண்ணுங்க. இன்ஃப்ராரெட் லேம்ப் வந்து உங்களுக்கு பெயின் லீஃப்க்கா யூஸ் பண்ணுது. இது அக்குப்ரெஷர் ரோலர்ஸ். இது அக்குப்ரெஷர் ரோலர்ஸ். இது பெடிக்யூர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோனுங்க. நீங்க ரப் பண்ணிக்கலாம், பாத்து ரப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமா, பாத்து ரப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இன் கேஸ் இந்த பபுள் ஆக்ஷன் வேணாட்டி நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. பபுள் வேணா ஆன் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது 2,500 rupees வருதுங்க. 2 years வாரண்டி, ஃப்ரீ ஷிப்பிங். ஒரு 2 கைப்பிடி கல்லுப்பு போட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா கால் வலிக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ஆரா கிளென்சிங் ஆகும் இருக்குங்க. இது கல்லுப்பு போட்டு பண்ணீங்கன்னா நம்ம மேல ஏதோ ஒரு திருஷ்டி இருக்கு இல்ல ஓம்பல் மாதிரி இருக்குன்னா கூட அந்த கல்லுப்பு போட்டு குளிப்பாங்க முன்னெல்லாம். இப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஒரு பார்லர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கூட நீங்க 100 rupees சார்ஜ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் ஒரு பார்லர்ல. இப்போ மெக்னீசியம் பற்றாக்குறைனாலங்க இந்த குரக்கடை பிடிக்கிறதுமாங்க, இந்த கால்ல இழுத்து பிடிக்கிறது, நைட்ல சிரமப்படுறவங்களா இருக்காங்க. நம்மகிட்ட மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்குங்க, எப்சம் சால்ட் இருக்குது. அது நம்ம 5 கிலோ 300 ரூபாய்க்கு தரும். 5 கிலோ 300 ரூபாய். ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டு அது நீங்க பாத்துல வச்சுன்னு சொன்னா 30-40 நிமிஷம் வச்சுன்னா இந்த பாடி மெக்னீசியத்தை அப்சர்வ் பண்ணிக்குங்க. அப்ப அந்த பற்றாக்குறைனால வரக்கூடிய அந்த குரக்கடை இழுத்து பிடிக்கிறது சரியாயிக்கும். இது வந்து அந்த ஊர் நாட்டு லாங்குவேஜ்ல நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிக்கிட்டு அந்த குரக்கு வலிக்கிறதுன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா, புதுசா பாக்குறவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாதுன்னா சொல்றேன், திடீர்னு அந்த ஒரு இடம் மட்டும் புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால வேலை செய்ய முடியாது, கால் எடுத்து வைக்க முடியாத மாதிரி இருக்கும். அதுதான் அவர் சொல்ற அந்த வேர்டுக்கான கரெக்டான இது. அது மெக்னீசியம் பற்றாக்குறைனால வருது. மெக்னீசியம் போட்டு கால் வச்சுனா மெக்னீசியம் வந்து பாடி அப்சர்வ் பண்ணி அது சரியாயிடும், பிரச்சனை சரியாயிடும். குட். இது நல்லா இருக்குப்பா. ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள அந்த ஒரு கொதிப்பு தன்மை வரும்ல, அந்த மாதிரி ஜிகி 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 அப்படி இருக்கு உள்ளுக்குள்ள. உங்களுக்கு ஃபுல் பாடியுமே வந்து வைப்ரேஷன்ல, இந்த வைப்ரேஷன் நீங்க ஃபுல் பாடிலமே ஃபீல் பண்ண முடியும். ஓகே. இது எழுந்து நிக்க கூடாதாங்க சார்? இது தாராளமா நிக்கலாம். நிக்கலாம். வெயிட் பண்ணி பாக்கட்டா? அவ்வளவுதான், நின்னுங்க. தாங்குல்ல? ஓ, தாராளமா. ஓகே. இது இன்னும் நல்லா இருக்குங்க. ஆமா, இது வந்து அன்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுதுங்க. அட் தி சேம் டைம் ஃபுல் வைப்ரேஷன் கொடுக்குதுன்னு சொல்லல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வருது இந்த வைப்ரேஷன்ஸ். இது கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா வைட்டுங்களா? செகண்ட் ஸ்பீட்ல இருக்கலாம்ல? வைங்க. போது கட் பண்ணிடுங்க. இப்ப எனக்கு செகண்ட் ஸ்பீட் செட் ஆகல, உங்களுக்கு செட் ஆவறங்க வெச்சுக்கோங்கப்பா. உட்கார்ந்து வேணா நீங்க பாருங்க. ஓகே. செகண்ட் ஸ்பீட் பாருங்க. வைங்க. உட்கார்ந்தா ஒண்ணும் தெரியல, பட் நிக்கும் போது என்னவோ மாதிரி இந்த பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் இல்லையா, ஆனா நல்ல எஃபெக்டிவ் கொடுக்குது. இது 6,000 ரூபாய் 30 days வாரண்டி. ஓகே. 7,000 2 வருஷம் வாரண்டி. சூப்பர். ஃப்ரீ ஷிப்பிங். ஆமா. ஓகே. இந்த கொலுசு சத்தத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மத்த அதோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்கா ஆடுது பாருங்க. அது சேம் வைப்ரேஷன் டெக்னாலஜி தான். இதுல 99 ஸ்பீடுங்குது. 99 ஸ்பீட் வரைக்கும் வைக்கலாம். கண்டினியூஸா பிரஸ் பண்ணுங்க. ஓகே. டச் பண்ணீனா அப்ப நான் இப்ப வந்து 21 ஸ்பீட் வச்சிருக்கேன். அதுக்கு இது எப்படி ஆடுது பாருங்க காலெல்லாம். ஓகே. அது அப்படியே வாக்கிங் எது வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சார்? இது உங்களோட பாடியோட கன்வீனியன்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்பீட் வச்சுக்கோங்க. ஓகே. நான் இப்ப 25 வச்சிருக்கேன். இது என்னால டாலரேட் பண்ண முடியுது. பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குனீங்கன்னா நம்ம பேசுறதே கூட உங்களுக்கு சரியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப இது நல்லா இங்க டைஸ் கிட்லாம் பாருங்க, அது ரொம்ப ஷேக் ஆகுது. குட். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுங்க சார்? இது இப்போ என்ன நடக்குதுங்க உங்க பாடியில? உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து ஷேக் ஆகுது. அதன் மூலமா இப்ப லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால வாக்கிங் போறது இல்ல, எக்ஸசைஸ் இல்ல,
அப்ப இது நம்ம போட்டோம்னு சொன்னா கம்ப்ளீட் பாடிக்கு எக்ஸசைஸ் கிடைக்குங்க. ஓகே அப்ப கலோரிஸ் பர்ன் ஆகும், ஸ்வெட் ஆகும், வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லது. வெயிட் லாஸ்ங்கிறது ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே இருக்குங்க. ஓகே வெயிட் லாஸே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே இது வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓவர் வெயிட், ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கு, என்னால எழுந்து நிக்க தான் முடியும், நடக்க கூட முடியாதுன்னு சொல்லுவீங்க, நடந்தா முட்டி வலிக்குதுன்னு சொல்வீங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 or 4 monthsக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெயிட் லாஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க நடக்கிறதெல்லாம் நம்ம பழகிக்கலாம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மசில் ஃப்ரீ பண்ணி விடுங்க. மசில்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். இப்ப நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு எனக்கு வைப்ரேஷன் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு. சார் இன்கேஸ் இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிரெக்னென்ட் உமன் லேடி, அவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம். அவாய்ட் பண்ணுங்க. அவங்க அவாய்ட் பண்ணணும். இந்த மிஷின் வாங்கும்போது நார்மல் ஹெல்தி ஹியூமன் பீயிங்க்கு ஒரு எக்ஸசைஸ் மிஷின் தருங்க. சோ இது கரண்ட் பில் எவ்வளவு சரி இருக்கும்? இது ஒரு 100 வாட்ஸ்ங்க. அவ்வளவுதான். 10 மணி நேரம் யூஸ் பண்ணா ஒரு யூனிட் செலவாகும். 10 மணி நேரம் எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்ணா ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அவ்வளவு வராதுங்க. வராது. நம்ம ஒரு 15 நிமிஷத்துமே போதுமானதுங்க. ஓகே டன். ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் பண்ணா கூட 2 மணி நேரம், 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் தான் வரும். ஓகே பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, மருத்துவனுக்கு கொடுக்கறது வாணிபனுக்கு கொடுப்பாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி பொருட்களுக்கும் கொடுத்துடலாங்க. சோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாம். இதே வந்து நீங்க ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் பின்னாடி வச்சீங்கன்னா ஜஸ்ட் என்ன பார்த்து அப்படி இல்லைங்க. எப்படி என்ன பார்த்துங்க, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி. இப்ப நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா கையில ஃப்ரீயா விட்டுக்குங்க. ஒரு வாக் போனக்கு உண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆமா நம்ம நடக்காமயே நடக்க வைக்குதுப்பா இது. ஆமா ஓகே. ஆனா 2 காலுமே பின்னாடி வச்சுங்க. இப்போ 2 காலும் பின்னாடி. இப்போ அந்த ஜம்பிங் எக்சர்சைஸ் மாதிரி. ஆமா அந்த ஸ்கிப்பிங் போற மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே இது ஸ்கிப்பிங் மாதிரி இருக்கு. இந்த சைடு மட்டும் வச்சா, இப்படி வச்சா வாக்கிங் போற எஃபெக்ட் கொடுக்குது. உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். உட்கார்ந்து கால் நீட்டிக்குங்க. உட்கார்ந்தா? ஆமா இது மேல உட்கார்ந்து கால் நீட்டிக்குங்க. என்னங்க சார் நீங்க நின்னுட்டு கூட எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். உட்கார்ந்துட்டீங்கன்னா கூட இது ஒரு எக்ஸசைஸ் ஆயிக்கும். ஓகே இதுலயே ஃபுல் பாடி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிக்கும். ஓகே கலோரிஸ் பர்ன் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு இந்த பிரஷர் தாங்குவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேணும்ங்கறவங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்குங்க. ஆக்ஸிஜன் நான் கால் ஆட்டல, அதுவே ஆடுது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்பீடுங்க. இன்னும் 99 ஸ்பீட் இருக்குங்க. 99 நம்ம தாங்க மாட்டோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இது பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். பட் வர்த் தி ப்ராடக்ட். இது சும்மா ஒரு 3க்கு 3 ஸ்பேஸ் தான் பிடிக்கும். 3 அடிக்கு 3 அடிங்க. ஆமா. பட்ஜெட் கம்மிங்க. எவ்வளவுங்கண்ணா? நம்ம ஆஃபர்ல தர 30000 ரூபாய் இருக்கு. நம்ம ஆஃபர்ல தர 20000 ரூபாய் 2 வருஷம் வாரண்டிங்க. 20000 ரூபாய் 2 18000 ரூபாய் 20000 எப்படிங்கண்ணா இவ்வளவு கம்மி? 18000 ரூபாய் 30 நாள் வாரண்டிங்க. 30 நாள் வாரண்டி. ஆமா. இல்ல எனக்கு ஒரே டவுட். 35000 எம்ஆர்பி இருக்குல்ல, ஒரு 1000 2000 ஒரு பொருளை விக்கிறது ஒரு வியாபாரி பார்த்து முடிவு பண்றதுங்க. இது நான் 20000 ரூபாய்க்கு தர்றேன், இன்னொருத்தர் 25000 ரூபாய்க்கு தரலாம், இன்னொருத்தர் அது 35000 ரூபாய்க்கு தரலாங்க. அதிகபட்ச சில்லறை விலை அதிகபட்சமா 35000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் இது 20000 ரூபாய்க்கு தரேன். அப்ப இது ஹோல்சேல் ரேட்னு சொல்லலாங்களா? அப்படி சொல்ல வேண்டியது இல்லங்க. நான் பெஸ்ட் ரேட் தரேன். என்ன முடிஞ்ச பெஸ்ட் ரேட் நான் தரேன். உங்களோட ஹோல்சேல் போது வேற. ஹோல்சேல்னா இன்னும் நீங்க 10 பீஸ் 20 பீஸ் 100 பீஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னும் என்னால முடிஞ்சு நான் பண்ணி தரேன். ஹோல்சேல்ங்கிறது வேறங்க. ஒருத்தர் ஒண்ணு வாங்குறது வந்து அது ரிட்டைல் தாங்க. சோ ஓகே குட். இது 18000 20000 அந்த இது கால்குலேஷன் பிரகாரம் 18000 ரூபாய் 30 நாள் வாரண்டி. 30 நாள் வாரண்டி. ஆமா பெய்ட் சர்வீஸ்க்கு நான் ரெடி. நான் விலை கம்மியா தாங்கன்னா அது பண்ணி தரேன். ஓகே. இல்ல 2 வருஷம் வாரண்டி எனக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னா 20000 ரூபாய் கொடுங்க. 2 வருஷத்துக்கு நான் வாரண்டி தரேன். ஓகே. நம்ம ஒரு சின்னதா ஒரு டெங்கு காய்ச்சலோ இல்ல நார்மல் காய்ச்சலோ ஏதோ ஒண்ணு வந்தா கூட ஹாஸ்பிடலுக்கு போனா 25000 30000 இல்லாம வெளில வர முடியல. சோ இந்த மாதிரி ஒன்னாவது வாங்கி வச்சுனா ஹோல் ஃபேமிலிக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த்தியா இருக்கலாம். அந்த காசு போறதுன்னு தாண்டி நம்ம உடம்பு போய் மனசெல்லாம் கஷ்டமாகுதுல, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இங்க ஆவி வர்றது உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. கேமரால வருதா என்னன்னு தெரியல. இல்ல வருது பாக்கலாங்க. இது பாருங்க. அப்பா நல்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஆமா. உள்ள போனா நல்லா வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தீங்களான்னு உள்ள போனா நல்லா வெள்ளாவில வந்த மாதிரி இருக்கலாம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பேட் ஸ்வெட் சொல்லுவோம் இல்லையா, பாக்டீரியாஸ் அதெல்லாம் வந்து வெளியில கொண்டு வரதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அது ஒரு என்ன சொல்றது மாடிஃபிகேஷன்ல வந்திருக்கு. சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொல்லுங்க. இது வந்து போர்ட்டபிள் சானா ஸ்ட்ரீம் பாத்துங்க. ஓகே. அது பாருங்க சேம்பர் வந்து அங்க இருக்குது. ஓகே. அதுல வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு கரண்ட்ல பவர் சப்ளை கொடுத்தோம்னு சொன்னா அது ஸ்ட்ரீம் ஜெனரேட் ஆகும். ஓகே. டியூப் வழியா உள்ள வந்துக்குங்க. இங்க உட்கார்ந்து நீங்க ஆவி பிடிச்சுக்கலாம். இங்க உட்கார்ந்து ஆவி பிடிக்கலாம். ஃபுல் பாடி ஸ்வெட் ஆகுங்க. அந்த தேவையில்லாத கெட்ட நீர்ல வந்து வேர்வையா வந்து வெளியேறிடும். ஓகே. வெயிட் லாஸ்க்கு அதெல்லாம் ஒண்ணு ஸ்ட்ரீம் மட்டும் தான் உள்ள வருங்க. ஓகே டன். ஸ்ட்ரீம் மட்டும் தான் உள்ள வருங்க. நீங்க உள்ள கொட்டியான்னு சொன்னா நல்லா ஸ்வெட் ஆகும், கெட்ட நீர்ல வெளியே போய்க்குங்க. ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நல்லா ஸ்கின் க்ளோ ஆகும்.
ஓவரால் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் ஓகே இது ஃபேஸ் மட்டும் வெளியில காமிச்சிட்டு ஃபுல் டோட்டல் பாடி உள்ள இருக்கிற மாதிரி பாடி டிடாக்ஸ் ஆகுங்க ஃபுல் பாடி டிடாக்ஸ் ஆகும் ஓகே நிறைய ஹெல்த் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம இதுல ஒரு சப்போர்ட்டிவ் தெரபியா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எல்லா ஜிம்லயும் நீங்க போனீங்கன்னா வீக்லி 2 ஸ்டீம் பாத் கொடுக்குறாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இருக்கு நான் அதெல்லாம் கட்டி இருக்கேன் அதனால தான் சொல்றேன் நானு அப்படி இல்லனாலும் இந்த மாதிரி வாங்கி வச்சோம்னா ஹோல் ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம் இதனோட இதுல 2 மெஷின் இருக்குங்க இது வந்து 10,000 rupees வருதுங்க ஓகே இதுல இன்னொரு ஷேப்ல மெஷின் இருக்கு அது நம்ம 5,500 தரங்க 5,500 இப்போ இது இப்படியே தான் இருக்கணுமா இல்ல மடிச்சு கிடிச்சு வெச்சுக்க முடியும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அது ஷேப் மட்டும் வேற மாதிரி வருங்க இந்த சேர் மட்டும் வராது அவ்வளவுதான் வேற ஒரு மெஷின் வந்து 5,500 ஆமா இது வந்து 10,000 ரூபாய் ஓகே இது ஸ்பேஸ் சேவிங் ஆகும் நீங்க மடிச்சு வெச்சுக்கலாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க 10,000 ரூபாய்க்கு 2 வருஷம் வாரண்டிங்க in case வாரண்டி வேணும்னா 9,000 ரூபாய்க்கு நம்ம 9,000 ரூபாய்க்கு தரீங்க 30 days வாரண்டி போதும் in case வேற ஏதாவது டவுட் இருக்கு கேட்கணும் அப்படினா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவர் ஃபுல் டீடைல்ஸ் அதுக்கான விளக்கமான வீடியோஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவார் இத பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு பண்ணனும் அது கேட்டிட்டு அதுக்கு அப்புறம் பண்ணுங்க அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க அதெல்லாம் சொல்லிடுறேன் ஓகே அதெல்லாம் வாங்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் the whole body மே ஆசிலேஷன் ஆகும் எக்சர்சைஸ் கிடைக்கும் இதுதான் ஸ்டார்டிங்கா ஓகே நீங்க சும்மா படுத்திட்டு மட்டும் இருந்தா போதுங்க அது பாட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா கால் ஆடிட்டு இருக்குது ஆமா கால் ஆட்டிட்டு காஞ்சிபுரத்துல தான் சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா அது தறி இருக்கிறதுனால பட் இது பாத்தீங்கன்னா காலையில என்னால எழுந்துக்கவே முடியல ரொம்ப சிக்கா இருக்குன்றவங்க இது ட்ரை பண்ணலாம் போல இது பெட் ரிட்டன் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம ஒரு எக்சர்சைஸ் வேணும்னு சொன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே நம்ம காலையில இருந்துச்சு வாக்கிங் போக்கு மூடு இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸசைஸ் வேணும்னா ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு கால் வச்சா போதும் ஹெல்த்தியா இருக்க ஆமா ஏதோ ஒரு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படி இன் கேஸ் நீங்க ஏதோ நமக்கு பிடிச்ச பொருளை வச்சு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ற அவ்வளவுதான் இது 5,000 ரூபாய் வருதுங்க 2 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி எனக்கு சரி இதுல மசாஜர் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்துட்டா போதுங்க நம்ம உட்கார்ற ஷேப்ல இருக்கும் இது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுங்க இந்த ஹிப்பை வந்து ரொட்டேஷன் கொடுக்கும் ஹிப்க்குண்டான ஒரு எக்ஸசைஸ் மிஷின் லெட் மீ செக் வாங்க நான் இந்த மாதிரி ஒரு மிஷின் ஹிப்புக்கு நாங்க நின்னுட்டு இப்படி பண்ணிருக்கேன் ஹிப் ட்விஸ்டர் அது பாத்திருக்கோம் சரி அது ஜிம்ல வீட்ல எல்லாம் கூட இந்த மாதிரி ஒன்னு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அதுல நாங்க ஜன்னலை பிடிச்சி பண்ணலாம் ஓகே இது கிரைண்டர் மாதிரி ஒரே இடத்துலயே இப்படி பண்றது இந்த ஸ்பீட் ஜாஸ்தி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் போதுங்க அது பாட்டுட்டு மாவரைச்சு இந்த இடம் நம்மளுக்கு நல்லா மடுங்கிறது தெரியுது மேபி இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு என்னால ஷோ ஆஃப் பண்ண முடியாது பட் இந்த அப்டமன் சைடு இருக்கு இல்லையா அது நல்லா இதுவாகுது இந்த இடம் நல்லா எஃபெக்டிவா இருக்கு இந்த இடம் நல்லா தெரியுது நான் எதுவுமே பண்ணலைங்க என் கைய காலை வச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கேன் அதுவே ஆடிட்டு இருக்குது ஆனா என் வெயிட்ல தாங்கும் தானேங்க சார் ஆமா தாராளமா தாங்கும் ஓ இப்போ இது வந்து கிளாக் வைஸ்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ஓகே அது அப்படியே ஸ்லோவா பண்ணி அப்படியே வேகமா வருதுப்பா ஓகே இது கூட நல்லா இருக்குது சார் சூப்பரா இருக்கு உட்காந்துக்கிட்டே இருந்தா போதுங்க நீங்க வேற எதுவுமே சேர்த்தால சும்மா உட்காந்துட்டு இருங்க ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்புறம் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் உங்க மூளையும் நல்லா வேலை செய்யும் இதனால ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் சரியில்லாதனாலதான் கண்டதை போட்டு யோசிச்சு நம்ம பாட்டுட்டு மனசையும் கெடுத்துக்கிறோம் மூளையும் கெடுத்துக்கிறோம் அது மாதிரிலாம் இல்லாம சும்மா உட்காரும் போது கூட டிவி பார்க்கும்போது கூட இதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஷின் பாக்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே இது இந்த இடத்துல நல்லா எஃபெக்டிவா இருக்கு இது 5,000 ரூபீஸ்ங்க 2 இயர்ஸ் வாரண்டி ஓகே ஆனா வர்த் ஆனா கொஞ்சம் காமெடியாவும் இருக்கு விளையாட்டாவும் இருக்குது இது நல்லா இருக்கு ஆனா நான் இப்ப அட்வான்ஸான மாடல்ல உட்காந்து என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் டெஸ்டிங் டேட்டா நானே மாறுறேன் இல்ல 7 அடியே உட்காரலாமா ஆனா நான் ஜஸ்ட் ஒரு 5 அடி தான் ஓகே உள்ள கையில வச்சுக்கோங்க ரைட் ஓகே இங்க கை வந்து வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பேக் மாதிரி இருக்கு எல்லாமே ஒன் டச் பட்டனுங்க டச் ஸ்கிரீன் நம்ம எது வேணுமோ நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா இப்போ உடனே மசாஜ் ஆகாதுங்க உடனே ஸ்கேன் ஆகும் ஓகே அந்த பால்ஸ் எல்லாம் அந்த மசாஜ் பால்ஸ் எல்லாம் நம்மளோட பாடி இந்த ஹைட் வெயிட் இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி எந்தெந்த பொசிஷன்ல நமக்கு வந்து இருந்தா பெட்டர் மசாஜ் கிடைக்குமோ அந்த பொசிஷனுக்கு அலைன் ஆயிக்கும் ஓகே இப்ப எல்லாம் அலைன் ஆகுதுங்க அதாவது நான் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கேன் கால் 8ல இது பெரிய மிஷின் நினைச்சேன் பட் இது ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த ஷேப் கொண்டு வந்து நிக்குதுங்க இப்போ மசாஜ் பண்ணலங்க இப்போ ஸ்கேன் பண்ணுது உங்களோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுது அதுதான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுது இது ஸ்கேனிங் இன் ப்ரோக்ரஸ்னு வருங்க ஓகே நம்மள பார்த்தா தெரியும் சரி இப்போ ஓரளவுக்கு தான் நாலேஜபிள் பர்சன்னால இத சொல்லி கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்களா பண்ணிக்கலாம் ஓகே நல்லா தூங்குறதுக்கு ஒரு மசாஜ்ங்க ஓகே இப்போ வந்து பேக்லயும் அப்படியே இங்க மேல கழுத்து கிட்டயும் மசாஜ் பண்ணுது அன்டில் நம்ம பட் வரைக்கும் போயிட்டு வருது இப்போ இங்க போறது எல்லாமே இங்க ஸ்கிரீன்லயும் தெரியுது
இந்த ஸ்கிரீன்ல காட்டுவா. ஃபிளாஷ் ரொம்ப அதிகமா. இப்போ இது ஃபுல் பேக்லயும் மசாஜ் பண்றது அப்படியே அந்த ஸ்கிரீன்ல காட்டுதா. இப்போ வந்து லெக்குக்கு வந்திருக்கு. அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் லோயர் பாடி இப்போ பண்ணிட்டு இருக்குது. இது எல்லா பார்ட்ஸுக்குமே தனித்தனியா சர்வீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. பெடிக்யூர் பண்ணா தனியா ஒரு சார்ஜ், மெனிக்யூர் பண்ணா ஒரு சார்ஜ், ஃபுல் பாடி மசாஜுக்கு ஒரு சார்ஜ் அப்படிலாம் இல்லாம இது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா ஆல் ஓவர் பாடி டாப் டு பாட்டம் டோ டு அப்பாடா நல்ல கழுத்து வலி எல்லாத்துக்குமே கேக்குதுப்பா. சுகமாவும் இருக்கு அட் த சேம் டைம். ஓகே 40 நிமிஷம் பண்ணா அக்கு பிரஷர்ல இருந்து அக்கு பஞ்சர்ல இருந்து மசாஜ்ல இருந்து இப்போ நீங்க பண்றது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மசாஜ்ங்க. அப்ப இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே நல்லா இப்ப கழுத்துக்கு மசாஜ் பண்ணுது, பேக் நெக்குக்கு தெரியுதா? அப்பாடா சொன்னாலும் புரியாது, சுவைத்தால் தான் தெரியும்னு 2வது தடவை சொல்றேங்க. அந்த அளவுக்கு இது இப்ப ரைட் ஹேண்டுக்கும் இப்போ நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் பண்றது. வாவ். அது பேசிக் மாடல் வந்து 1,40,000 ஆகுதுங்க. ஓகே இது 1,90,000 ஆகுதுங்க. 90,000. 2 வருஷம் வாரண்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்துங்க. ஓகே உங்க 2 வருஷம் வாரண்டி வேண்டாம், ஃபிட்டிங் நானே பண்ணிக்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நானே எடுத்துக்கிறேன், இன்னும் எவ்வளவு பண்ண முடியுமோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணி தரேங்க. சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட யாராவது எடுத்துக்கலாம், ஃபிட்டிங் நாங்க எப்படிங்க சார் பண்ணுவோம்? அது ஈஸி தான், நம்ம கைட் பண்ணலாங்க. இங்க பாட்டு போனோம்னா அவங்க வீட்ல பண்ணிக்கலாம். அப்படியே ஆமா, அது நம்ம சொல்லி கொடுத்துடலாங்க. ஓகே இப்போ இது நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு நான் ஸ்பேஸ் சேவிங் மாதிரி மடிச்சு வைக்க முடியுமா? இல்ல இப்படியே தானே வைக்கணும். இல்ல இந்த போர்ஷன் வந்து இந்த லெக் போர்ஷன் வந்து நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. ஓகே இந்த விங்ஸ் தனியா எடுத்துக்கலாங்க. ஓகே இந்த சென்டர் போர்ஷன் தனியா வச்சுக்கலாம். ஓகே பட் பெருசா ஒன்னும் இடம் மிச்சமா போகுது, அதே அளவு தான் போகுது. இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கட்டாயமா தேவைங்க. ஓகே ஒரு 3 அடிக்கு 6 அடி, 3 அடிக்கு 6 அடி கட்டாயமா தேவை. இது தெர்மல் மசாஜ் பெட்டுங்க. ஓகே தொட்டினா உங்களுக்கு அந்த சூடாக்குங்க. ஓகே அப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஏதாவது வலி இருந்துச்சுன்னா அங்க சுடுதத்துல கொடுத்தாலே ரொம்ப இதமா இருக்கும். ஆமா அந்த பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், வலி போயிருங்க. இது வந்து இதுல அப்படியே படுத்து பாருங்க, எப்படி இதுன்னு பாருங்க. ஓகே அதாவது என்ன சொல்றது, அந்த ஹாட் வாட்டர் பேக் எல்லாம் கொடுப்போம்ல, ஒத்தடம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு. இது ஆல் ஓவர் பாடிக்கு பர்டிகுலரா அந்த பீரியட்ஸ் டைம் கிராம்ஸ் அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் பாத்தீங்களா, அந்த டைம்ல இது மேல படுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இதமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த டைம்ல தான் நான் ஹாட் வாட்டர் பேக்லாம் வச்சு ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு கவுந்தடிச்சு படுத்துட்டு அது மாதிரிலாம் பண்ணுவேன். அந்த டைம்ல இந்த மாதிரி கதைன்னு படுத்தோம்னா அந்த பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஃபுல் பாடியுமே டிடாக்ஸ் ஆகுங்க, நச்சுத்தன்மைகள் வெளியில இருக்கும். ஓகே நிறைய இப்படியும் வைக்கலாமா? தாராளமா பாத்துக்கு நல்லா இருக்குங்க. ஓகே நாட்பட்ட நோய்கள் வந்து எதுனாலும் இது ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணுமா, இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமா, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து வாக்கிங் யோகா ட்ராக்குங்க. இந்த ஐட்டம் தான் இதுக்குள்ள இருக்குங்க. மொத்தம் 5 பீஸ்ங்க. ஓகே அது அப்படியே இந்த மாதிரி போட்டோம்னு சொன்னா ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொன்னா இந்த மாதிரி ஆயிக்கும். ஓகே இது அப்படியே தனி பீஸ் அட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, இது மொத்தம் இதுல 180 மேக்னெட்ஸ் இருக்குங்க. ஓகே 160 சின்ன மேக்னெட்டுங்க, 20 பெரிய மேக்னெட்டுங்க. ஓகே அதுல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது ஒரு பாயிண்ட்டுமே நம்ம ஃபுட்ல கூடிய ரெஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ல ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. ஓகே ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே இப்போ நீங்க பார்க்குக்குலாம் வாக்கிங் போகும்போது ஒரு பார்ட்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, கூழங்கல் மத்ததெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா எல்லா பாயிண்ட்ஸ்லயும் குத்துற மாதிரி வச்சிருக்காங்கப்பா. இந்த மேக்னெட் வந்து பிளட்ல கூடிய இது அயனை அட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே அப்போ ஃப்ளோ வந்து இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்குங்க. ஓகே பிளட் ஃப்ளோ ரொம்ப சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க. ஓகே இதுல நீங்களே நினைச்சா கூட ஃபாஸ்டா நடக்க முடியாது, ஸ்லோவா தான் நடக்க முடியும். பட் இங்க நடக்கிறது உடனே மைண்டுக்கு போற அளவுக்கு நல்லா தெரியுது. ஓகே ஜஸ்ட் இதுல 5 மினிட்ஸ் per day போதுங்க. அவ்வளவுதான். நீங்க பாத சிகிச்சை எல்லாம் போறீங்க, நீங்க ஒரு போய் தெரபிஸ்ட்ட போய் பண்ணி விட சொல்லணும், அத வீட்ல இருந்தபடியே பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். இதனோட காசு வந்து 3000 ரூபாங்க. ஃப்ரீ ஷிப்பிங். ஆமா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க. இதுவும் சிஓடி. இப்போ நம்ம சொல்லிருக்க எல்லாமே சிஓடி ஆப்ஷன்ஸ் இருக்கு. 10% பே பண்ணிட்டோம்னா மத்தத நாம ஆமா, இன் கேஸ் வந்து வெறும் பாத்து நடக்க கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, ஆரம்பத்துல கொஞ்சம் ஷாக்ஸ் போட்டு கூட கொஞ்சம் நடந்துட்டு பழகிட்டு, ஓகே அது கொஞ்சமா நம்ம சாக்ஸ விட்டுட்டு வெறும் கால்ல பேர் ஃபீட்ல நடக்க ஆரம்பிச்சோம். இப்போ இது வந்து ஃபைபர் மெட்டீரியல், எஃப்ஆர்பி மெட்டீரியல்ங்க. ஓகே இது வந்து ஹிப் பார் டப்புங்க, இது ஸ்பைன் பார் டப்புங்க. ஓகே நீங்க எவ்வளவு வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல உட்காந்துக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. தண்ணி ஃபில் பண்ணிட்டு சால்ட் போடுவாங்க. இவர்கிட்ட அந்த எப்சம் சால்ட் அது வேணும்னாலும் போட்டுக்கலாம். பைல்ஸ் பேஷண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, எனக்கு அடிக்கடி சர்ஜரி பண்ண முடியலன்னா தாராளமா இதன் பிரகாரம் போலாம். இன்கேஸ் நான் ஸ்பைனுக்கு அடிக்கடி மசாஜ் பண்றேன், எனக்கு அந்த வார்ம் வாட்டர் தெரப்பி கொடுக்கணும்னா இந்த பிரகாரம் போலாம். வேற இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ல எடுக்கிறாங்க. ஆமா, இது நம்ம பச்சை தண்ணி ஊத்தி உள்ளுக்கு வந்தானா போதுங்க, இந்த அடி வயிற்று பகுதியில இன்னும் ஸ்ட்ராங் ஆயிக்கும். போட்டாங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. இது வெறும் 4000 ரூபாய் தாங்க, இது 4500 ரூபாய் தாங்க. இது 4000 ரூபாய்க்கு இது வாங்கி நீங்க வீட்டுல வச்சு யூஸ் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி உட்காருங்க,
அந்த அடிவயிறு சூர்லாம் போய்க்குங்க. ஓகே ஓகே. ஏகே மருத்துவத்துல பரிந்துரைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. அப்படியா? ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஐவிஎஃப் ஹிக்ஸின்லாம் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை கோயிலுக்கு போய் பரிகாரம் எல்லாம் பண்றோம். அட்லீஸ்ட் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். மேபி இதுல கூட நம்மளுக்கு பலன் கிடைச்சதுன்னா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இல்லையா? குட். நம்ம வீட்டுல எல்டர்ஸ் இருப்பாங்க அல்லது யாராவது பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க கேர் பண்றதுக்கு ஸ்பெஷல் பெட்ஸ் தேவைப்படுது. இந்த பேக் ரெஸ்ட் காட்டுங்குது. ஓகே. பிளஸ் வந்து இன்கே கூட வந்து நம்ம சாப்பாடு ஏதாவது விட்டுற மாதிரிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஓவர் பெட் டேபிள்ங்க. ஒரு ஹாஸ்பிடல் செட்டப் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து நம்ம ஹைட்ராலிக்ங்க. ஹைட் எவ்வளவு வேணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம், ஹைட் ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது ரெண்டு செட் பேரா தான் கொடுக்குறீங்க? பேர்ல தனித்தனிங்க, ஜஸ்ட் காமிக்கிறோம். ஓகே ஓகே டன். இப்போ இது வந்து கார்ட் மட்டும் நம்ம சேனல் வியூக்காக இது கார்ட் மட்டும் 10,000 rupees தரங்க. கார்ட் மட்டும் 10,000. இது வந்து 3,500 வருதுங்க. இது 3,500. மேட்ரஸ் வந்து 3,500 வருதுங்க. ஓகே. இன் கேஸ் நீங்க ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ் யாரனா இருந்தீங்க இல்ல இக்ஸி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்றது இன்னும் பெட்டர். இது மாதிரி வந்து இது இம்போர்ட்டடுங்க. ஏபிஎஸ் போர்ட்ஸ் வரும், சைடுல அலுமினியம் ரெயிலிங்ஸ் வருங்க. வித் வீல் வித்அவுட் வீல் வேணாலும் போய்க்கலாங்க. ஓகே. டாய்லெட் போற ஆப்ஷன் இருக்குது. ஓகே. நம்ம எலக்ட்ரிக் கார்ட்ஸ் இருக்குங்க, நர்சிங் கார்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம பண்றோம். ஓகே. ஒரு மெடிக்கலுக்கு தேவையான எல்லாமே, ஒரு ஹாஸ்பிடலுக்கு தேவையான எல்லாமே. இன்னொரு சஜஷன் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம ஆர்ஃபனேஜ் ஓல்டேஜ் ஹோம்க்கெல்லாம் வந்து நம்ம அப்பப்ப டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி டொனேஷன் கொடுக்கறது பதில் இந்த மாதிரி பெட்ஸா வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அங்க இருக்கக்கூடிய சிக் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புண்ணியத்துக்கு புண்ணியமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். 20,000 rupees வருது. 20,000 குட். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சிபிஎம் மெஷின்ஸ் எல்லாம் பண்றோங்க. என்ன மெஷின்னா? இது கண்டினியூஸ் பேசிவ் மோஷன் மெஷின்ங்க. ஓகே. அந்த பிசியோதெரபில கால்ல லெக் இன்ஜுரி ஆச்சுன்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மெஷின் வந்து சப்போர்ட் ஆகும். ஓஹோ. நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா டைம் செட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் செட் பண்ணிக்கலாங்க. இந்த லேசா ஒரு மோஷன் நீங்க பார்க்க முடியும். இது இங்க மூவ் ஆகி அந்த லெக் இன்ஜுரியில இருந்து ரெக்கவரி ஆகுது. இந்த மாதிரி மெஷின் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. சூப்பர்ண்ணா. சில பேர்ல வாடகைக்கு வாங்கி வீட்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெக்கவரி ஆகிறதுக்கு மாசக்கணக்கு வருஷக்கணக்கு எக்கச்சக்கமா காசு செலவு பண்ணியானுங்க. ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டானா 15,000 ரூபாங்க. 15,000 ஆமா, வீட்ல வச்சு அவங்களே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. கீழ ஒண்ணுமே இல்லங்க, ரெண்டு ஸ்டூல் வச்சு அது மேல இல்ல இது நம்ம வச்சுக்க பெட்ல வச்சுக்கலாங்க. சும்மா சப்போர்ட்காக கீழ வச்சுக்கோங்க. நம்ம பெட்ல வச்சு அல்ல தரையில பாய் போட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இத வந்து நமக்கு இன்கிரீஸ் பண்றதா? டைம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. நம்ம ஆபரேட் இது கண்ட்ரோல் மூலமா ஆபரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. ஓகேங்க. ஹாஸ்பிடல்ல எல்லாம் கூட நம்ம பார்க்காத சில விஷயம், புதுசான சில விஷயம் எல்லாம் அண்ணா வச்சிருக்காரு. இது என்னங்கண்ணா? இது வந்து ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் மெஷின். ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் மெஷின். வீட்ல சில பேர்னால சுவாசிக்க முடியாது இல்லங்க, சிலிண்டர் வாங்குவாங்க. இந்த திரும்ப திரும்ப அதுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது வாங்கி வச்சாங்கன்னா அது ஆக்சிஜன் வந்து அதுவே ஜெனரேட் பண்ணி தருங்க. ஓஹோ. இது 5 liters per minuteங்க. ஓகே. அது வந்து 10 liters per minuteங்க. ஓகே. இது எப்படி என்ன யூஸ் பண்றது? ஜஸ்ட் நீங்க பிளக் இன் பண்ணிட்டு அந்த உள்ள ஒரு கேன் கொடுத்திருப்பாங்க, அத தண்ணி ஃபில் பண்ணி உள்ள மாட்டிட்டீங்கன்னா போதும். ஓகே. ஆக்சிஜன் அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓஹோ. அது வந்து அவுட்புட் மாஸ்க் எடுத்துக்கலாம், நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது 22,000 ரூபாய் வருதுங்க. இது 27,000 ரூபாய் வருதுங்க. ஓகே. ஒரு வருஷம் வாரண்டி. சூப்பர்ண்ணா. இது வந்து இந்த டாட்டூஸ் எல்லாம் போடுறாங்கங்க, அவங்க யூஸ் ஆற மாதிரி சேர்ஸ். இது தேவைப்படுறது இதை ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது டாட்டூஸ் போடுறவங்க மட்டுமா நான் யூஸ் பண்றாங்க? வேற ஹைஜாமா தெரபி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. கப்பிங் தெரபி பாக்கி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நான் பாத்திருக்கேன். அந்த ஒரு கிளாஸ் குடுவை வச்சு இப்படி இப்படி எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் இந்த மாதிரி பாத்திருக்கேன். நம்ம கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் வீல் சேர்ஸ் இருக்குங்க. நார்மல் வீல் சேர்ஸ்ங்க, வேற டாய்லெட் போற மாதிரி ஆப்ஷன்ல வீல் சேர்ஸ்ங்க, இந்த ரெக்லைன் பண்ண மாதிரி வீல் சேர்ஸ், அதுலயே டாய்லெட் ஆப்ஷன்ல வீல் சேர்ஸ்ங்க, வேற எலக்ட்ரிக் வீல் சேர்ஸ்ங்க. இது எல்லாமே பண்றோம். அதெல்லாம் உடல் பருமன் அதிகமானவங்களுக்கு இதெல்லாம் 250 கிலோ வெயிட் உள்ள வீல் கூட போடலாங்க. ஆமா ஆமா. ஓகே. இந்த மாதிரி வீல் சேர்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க. ஓகேங்கண்ணா. ரைட்டுங்க. ஓகே. A to Z என்ன மாதிரி வீல் சேர் வேணும் அப்படின்னாலும் இங்க இருக்கிறத நான் அப்படியே ஓவர்வியூவா தான் காமிச்சிருக்கேன். இன் கேஸ் எனக்கு பர்டிகுலரா இப்படி வேணும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இது என்னென்ன பர்பஸ் என்னென்ன ரேட்ன்றத அவர் தெளிவா சொல்லிடுவாரு. இது வந்து போர்ட்டபிள் மசாஜ் பெட்டுங்க. இது 250 கிலோ வெயிட் தாங்க. ஃபோல்டபிள். நம்ம ஃபோல்டு பண்ணி எங்க வேணாலும் நம்ம இதை எடுத்து போய்க்கலாம். சூட்கேஸ் மாதிரி 2 வீலர்ல வச்சு கார்ல வச்சு எடுத்து போய்க்கலாங்க. ஒரு பேஷண்ட் பிளேஸ்ல போய் நம்ம மசாஜ் பண்றதுல தெரப்பி பண்ணா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ. இது 12,000 காஸ்ட் வருதுங்க. 12,000. ஆமா. இது இங்க மட்டும் இப்படி லிஃப்ட் பண்ண முடியுது, ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி ரெக்லைன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த காலுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு அக்குப்ரெஷர் ரோலர்ஸ்ங்க. இது சக்ஷன் மெஷின், சளியெல்லாம் வந்து இருக்குக்காக சக்ஷன் மெஷின்ங்க. ஆனா சக்ஷன் மெஷின் வந்து இன்னும் குட்டியாலாம் கூட இருக்கு. இது கொஞ்சம் பெருசா தெரியுதுன்னா இது எல்லா ரேஞ்சில இருக்குங்க. எல்லா ரேஞ்சில ரொம்ப சின்னதா கூட சின்ன மெஷின் கூட இருக்குங்க. பட் இது கொஞ்சம் ஹெவி மெஷின். ஓகேங்க. இது ஸ்பைனல் பிரேஸ்ங்க, அது டெய்லர் பிரேஸ், இது ஃபேஸ் மசாஜர், வேற கப்பிங் செட்ஸ்ங்க. ஓகே. வேற இந்த பேக் அண்ட் பெல்லி பெல்ட், இது மேக்னெட்டிக் தெரபி முதுகு வலிக்கு போற பெல்ட்ங்க. இது ஓகே.
வேற நம்ம இந்த மாதிரி நிறைய ஹேண்ட் மசாஜஸ், இந்த அடல் டயாஃபஸ்ங்க, ஓகே, வேற வெட் வைப்ஸ்ங்க, அண்டர் பேட்ஸ், பெட் பார் டவல் இதெல்லாம் பண்றோம். எல்லாம் நம்ம இந்த மாதிரி அக்குப்ரெஷர் சாண்டல்ஸ்ங்க, ஆர்த்தோபெடிக் ஹீட்டிங் பெல்ட், வேப்பரைசர்ஸ். அதாவது ஒரு பியூட்டிஷியன் as well as ஒரு மெடிக்கல் ஷாப் வீட்ல இருக்கிற மாதிரி உங்க கடையில எல்லாமே இருக்கு. ஆமா, ஃபேஸ் கப்பிங்ல இருந்து அந்த ஸ்டீமிங் மிஷின்ல இருந்து மெயினா எல்லாம் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ். ஹெல்த்னால பியூட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஓகே, எல்லாம் ஹெல்த்க்கு யூஸ் ஆகக்கூடிய இனிமா கேன் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, அது இங்க அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி 2 மாடல் இருக்குங்க. வேற இந்த மாதிரி நெபுலைசர்ஸ். இது நம்மளே யூஸ் பண்ணிக்க முடியுமாண்ணா இது? ஆமா ஆமா ஆமா. ஓகே டன். வேற இந்த மாதிரி யோகா ரோலர்ஸ்ங்க, ஃபிங்கர் மசாஜர் மெஷின்ஸ்ங்க. வேற இது பிபி மெஷின்ஸ். ஓகே, மெர்க்குரி பிபி மெஷின்ஸ்ங்க, ஸ்டெதோஸ்கோப்ஸ். இந்த பேஷண்ட் படுக்க வைக்கும்போது இந்த சிலிக்கான் ஷீட்ல போட்டோம்னா யூரின் டாய்லெட்ல கீழ இருக்காம இருக்கு. ஓகே ஓகே, அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஏர்பட்ஸ் இருக்குங்க. ஆர்த்தோபெடிக் சப்போர்ட்ஸ் ஐட்டம் வந்து ஃபுல் ரேஞ்ச் இருக்குங்க. இந்த கையில் அடிபட்டா போற மாதிரி, காலில் அடிபட்டா போற மாதிரிங்க, முதுவலி போற மாதிரி, இந்த பிரெக்னன்சி பீரியட்க்கு அப்புறம் வயிறு ஊதாமக்கா போற மாதிரிங்க, முழங்கால் வலிக்கு போற மாதிரி எல்லா விதமான பெல்ட் ஐட்டம், சப்போர்ட் ஐட்டம்ஸ் நம்ம. ஆனா இந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் போடுறது என்னன்னு சொன்னீங்க, அது எங்க இருக்கு சொல்லுங்க? அப்டாமினல் பெல்ட்ங்க. அப்டாமினல் பெல்ட் நிறைய பேர் அப்டாமினல் பைண்டரும் போடுவாங்க, பெல்ட்டும் போடுவாங்க, ரெண்டுமே போடலாம். ஓகே, இது போடாம தான் நம்மளுக்கு இப்ப டம்மி லெவல் பெருசா இருக்கு. சோ இப்ப டெலிவரி ஆனவங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இது சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது வாங்கி போட்டுக்கோங்க, உங்களுக்கு தொப்பையே விழாது. பெட்ஸ்ங்க, வாட்டர் ஏர் பெட். ஓகே, இது வாட்டர் பெட் பஞ்சர் ஆகுமாண்ணா? எனக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட், இது எங்களுக்கும் இருக்கு. கட்டாயமா அது பலூன் மாதிரி தாங்க. நீங்க ஊசி எடுத்து குத்துறீங்கன்னா ஓட்டையாகுங்க. ஓகே, அப்ப இதுல படுக்கும்போது கொலுசு அதெல்லாம் போடாம படுக்கிறது இன்னும் பெட்டர். தாராளமா போட்டுக்கலாங்க, கொலுசு போட்டுக்கலாங்க. கொலுசு போடுறதுனால ஒன்னும் ஆகாதுங்க. ஏதாவது உண்மையான ஐட்டம் வச்சு குத்துனா தான் நம்ம பஞ்சராமே ஒழிய கொலுசுக்கெல்லாம் ஒன்றாகாது. ஓகே, இப்போ இதை அப்படி பிரிச்சுட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணி அப்படியே படுத்துக்கலாம். ஆமா, இது வாட்டர் பெட்டுங்க, இது ஏர் பெட். ஓகேங்கண்ணா. ஏன்னா இது போடாம யூஸ் பண்ணதுனால நிறைய வயசான பேஷண்ட்ஸ்களுக்கெல்லாம் புண்ணெல்லாம் இருக்கு வாய்ப்பு. ஆமா, நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த ஏர் பெட், வாட்டர் பெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரஷர் வூண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அத நார்மல் பெட்டுக்கு மேல இத போடலாம், இல்ல பாய்க்கு மேல கூட இத போடலாம். தாராளமா. ஆமா, ஓகேங்கண்ணா. இதெல்லாம் எம்ஆர்பி இருந்து பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா. இந்த மாதிரி அடல்ட் வாக்கர்ஸ்ங்க, ஓகே, டாய்லெட் ஸ்டூல்ஸ், டாய்லெட் சேர்ஸ்ங்க. நம்ம இந்தியன் டாய்லெட்லாம் வீட்ல வச்சு அதை வெஸ்டர்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மேல வச்சுங்க. ஓகே, வாக்கர்ஸ், வாக்கிங் ஸ்டிக்ஸ்ங்க, இந்த டாய்லெட் சேர்ஸ்ங்க ஃபோல்டு பண்ணிக்கலாம், ஈஸியா எடுத்து போய்க்கலாம். ஷவர் சேர்ஸ் அலுமினியம், துருப்பிடிக்காது, தண்ணி ஈஸியா இறங்கிக்கும். இந்த மாதிரி அடல்ட் வாக்கர்ஸ், ஃபோல்டபிள் அடல்ட் வாக்கர்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. சார், இது வரைக்கும் நாங்க எங்கேயுமே பார்க்காத ப்ராடக்ட் எல்லாம் எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கியூரியாசிட்டி ஆவேன். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபீல் ஆயிட்டு அப்படியே அமைதியாயிட்டு அந்த அளவுக்கு இருந்தது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இப்போ நீங்க அதை எப்படி எல்லாம் வாங்கலாங்கிறது சொல்லிடுங்க. சிஓடி பண்ணி தரங்க, ஒரு 10% அட்வான்ஸ் பேமெண்ட், பாக்கி வந்து கேஷா பே பண்ண வேண்டியதுங்க. பாக்கி டெபிட் கார்டுங்க, கிரெடிட் கார்டு, வேற யூபிஐ பேமெண்ட்ஸ்ங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே, டைரக்டா வந்தாலும் நம்ம ஃபுல் பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியதுங்க. சிஓடினா 10% பே பண்ணிட்டு பாக்கி அமௌண்ட் வந்து கேஷா பே பண்ணிக்கலாம். ஓகே, அது இல்லாம நீங்க நேரா தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னாலும் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிருக்கோம் கடை எங்க இருக்குன்னு, அங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இன் கேஸ் நாங்க வாங்கிட்டு டேமேஜா இருக்கு இல்ல ஒர்க் பண்ணல அப்படின்னா என்னங்க சார் பண்றது? தாராளமா வாரண்டி பீரியட்குள்ள வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன டிஃபெக்ட் ஆச்சுனாலும், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதாச்சுனாலும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிக்கலாங்க. ஓகே, ஹேண்ட்லிங் டிஃபெக்ட் வந்து வராம அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால்ஸ் உடைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம, அந்த மாதிரிலாம் இல்லாம பாத்துக்கணும். கீழ போடாம. ஓகே, டிவி வாங்குறோம் கீழ போட்டோம்னா நம்ம போறோம். ஓகே, சர்வீஸ்னா அவங்க பண்ணி தருவாங்க. ஓகே, இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருக்கோம். இதுல எனக்கு எது செட் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டா நீங்க அதுக்கு சஜஸ்ட் பண்ணிடுவீங்களா? நம்ம கைட் பண்ணலாம். ஓகே, இத ரீசெல்லிங் பண்ண முடியுமா? இப்போ யாராவது இத வாங்கி எனக்கு விற்கணும்னு ஆசை இருக்கு, இல்ல என்னோட ஏரியால இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எந்த ஏரியால நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ரீசெல்லிங்னா இப்போ ஒரு ஐட்டமா எடுத்தீங்கன்னா கூட ஒரு 10 வெரைட்டி 20 வெரைட்டி எடுத்தீங்கன்னா ஓகே ரீசெல்லிங். எனக்கு ஒரு பீஸ் வேணும் ரீசெல்லிங் தாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டா இல்ல. அதாவது ஆன்லைன் ரீசெல்லிங் கிடையாது, ஸ்டாக் பல்கா வேணும்னு சொன்னா அத தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 5 யூனிட் வேணும், 10 யூனிட் வேணும், கட்டாயம் அது உங்களுக்காக வாங்க மாட்டீங்க. ஓகே, ஒரு ரீசெல்லிங்கா வாங்கலாம். எனக்கு ஒரு பீஸ் தான் ரீசெல்லிங் பர்பஸ்க்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அது நியாயமே இல்ல. ஒன்னு சேல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஒன்னு வாங்கிக்கிறேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு பிசினஸ்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க தயவுசெய்து ஒரு பீஸ் வந்து ரீசெல்லிங்கா கேட்றாதீங்க.
ஆல்ரெடி சஃபர் ஆயிருக்கீங்க ஆமா போல. ஆமா 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 அவங்க ஓன் யூஸ்க்காக வேணும் ஆ, கேட்டா ஆனா அவங்க அது ரீசெல்லிங்க்கு கொஞ்சம் சொல்லுங்க ஓகே ஏதாவது கொஞ்சம் கம்மியா கிடைக்குமான்னு பாப்பாங்க அது நம்ம வாய்ப்பு ஓகே மினிமம் இப்போ இதுவே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 5 இல்ல 10 பீசஸோ எடுத்து இல்ல இதுல இருந்து 5 எடுத்தீங்கன்னா ஒரு 50,000 இல்ல 20,000 அப்படி வந்தா ஒரு கூட, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி பண்ணனா வந்தா கூட நம்ம நீங்க சப்போர்ட் வீட்ல வச்சு பண்ணலாம் பண்ணலாம். அதுவும் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கீங்க இல்ல ஒரு பார்லருக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இங்க நிறைய இருக்கு. நாங்க காமிச்சது சும்மா ஒரு கடுகளவு தான் காமிச்சிருக்கோம், மத்ததெல்லாம் நிறைய இருக்கு. டைரக்டா வந்து கூட இவங்க கிட்ட சஜஷன் எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்றதுதான், வீட்ல சும்மா இருக்காதீங்க, ஒரு பிசினஸ் பண்ணுங்க. அதுவும் வித்தியாசமா ஒரு பிசினஸ் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்னு சொல்லலாம். ஆமா. அது இல்லாம உங்களுக்கு புண்ணியமும் வரும். ஒருத்தரோட வழி போகுதுன்னும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ சார் இந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் நன்றி. யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.